காலத்தை குறித்து கவலை காணப்படுகிறாங்க. என்னத்தை சாப்பிடுற, என்னத்தை குடிக்கிற, என்னத்தை உடுக்குற. அப்ப நாங்க வாசிக்க போறோம். அங்கே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பாப்பம் என்று சொன்ன ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்க எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆகாயத்து பறவைகளை பாருங்க, காட்டு புஷ்பங்களை பாருங்க. அவைகளை என்ன செய்கிறது? விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆனால் பரமபிதா என்ன செய்கிறார்? அவைகளை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறார், உடுத்துவிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சாலமோன் முதலாய் ஆண்டவர் சொல்கிறார், நீ எதை குறித்து நீ கவலைப்படாத. எதை உண்போம், எதை குடிப்போம் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. சிலருக்கு வருங்காலத்தை குறித்து பயன்படுங்க. எப்படி வாராங்க, என் வாழ்க்கை எப்படி முடிய போகுதோ, என் படிப்பு எப்படி முடிய போகுதோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி முடிய போகுதோ, என்னுடைய தொழில் எப்படி முடிய போகுது. சில பேருக்கு என்னுடைய மரணம் எப்படி முடிய, அப்படி என்ன செய்வாங்க? வருங்காலத்தை குறித்து அவங்க என்ன செய்வாங்க? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து அங்கே பட்சிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் என்ன செய்ய கவனித்து பாருங்கள். அவர் பரம பிதாவாயிருந்து அவைகளை எப்படி பிழை கூட்டுகிறார், எப்படி உடுத்திருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். நாங்கள் என்ன செய்யப்பட்டவர்கள்? நீங்கள் நானும் விசேஷித்தவர்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் விசேஷித்தவர்களாக நம்மளை மாற்றியிருக்கிறோம். நாங்கள் அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 24. நீதிமொழி 12:24. தேவனுடைய வார்த்தை 12:25.